ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்ஷம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி அவங்க விருது வாங்கினதை நினச்சி ஜெயிலில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. குமுதா கிட்டே சொல்லி அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபேமிலியை பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. என்ன குமுதா, விருது வாங்குறப்போ அண்ணனும் சுடரும் வருவாங்களா, அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்றாங்க. உனக்கே நல்லா தெரியும்ல அபி, எப்படி பார்க்க விடுவாங்க? நீ ஜெயிலேருந்து போகிற, ப்ராப்பராக பர்மிஷனோட உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோ உனக்காக செக்யூரிட்டி, போலீஸு எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கவர்னரெல்லாம் வராரு. அவர் கையால் விருது வாங்க போகிற, எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். இதில் ஜெயிலே உன்னை பார்க்க அலோவ் பண்ணாதவங்கள, ஸோ பர்மிஷன் கொடுக்காத அவங்களுக்கு எப்படி நீ அங்கே விருது வாங்குகிற இடத்துல வர்றதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க? கண்டிப்பாக கிடைக்காதில்ல அப்படின்றாங்க. ஆமாம், இல்லை, நான் வெளியில் போயும் வெளி உலகத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர என் குடும்பத்தை பார்க்க முடியாதில்ல. அதான் என் பொண்ணும் என் அண்ணனும் பார்த்து சந்தோஷப்பட முடியாதுல்ல. நான் விருது வாங்குறத சுடர் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவா. ஸ்கூல்லலாம் அவள் ஜெயிச்சுட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினப்போ நானும் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரிலாம் நடக்காதில்ல அப்படின்னு வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதான் அவ்வளோ சந்தோஷம், நாவல் எழுதி ப்ரைஸ் வாங்க போகிறேன்னு சந்தோஷம் இருந்தாலும் விருது வாங்க போகிறேன்னு தன் பொண்ணையும் அண்ணனையும் பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் அபிக்கு நிறையவே இருக்குது. குமுதா ஒரு வழியாக சமாதானமாயிட்டாங்க. நாளைக்கு காலையில் அவங்க, அதாவது நாளை மறுநாள் அவங்க விருது வாங்குறதா சொல்லிகிட்ருக்காங்க. நியூஸ்லாம் விருது கொடுக்க போகிறாங்க கவர்னர் கையில் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு கருணாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. இன்னொரு சைடு சுடர் வீட்டில் தருண் நைட்டு ஸ்கூல் முடிஞ்சு போனதுக்கப்புறமா அவங்களுமே இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நாளை மறுநாள் அம்முவுக்கு விருது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா, நம்ம போயிட்டு எப்படியாச்சும் அம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நேற்றே சொன்னல சுடர், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்காத அப்படின்றாங்க. கேப்டன் கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் மாமா. அவர் எப்படியாச்சும் அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு கொடுத்தா நாளைக்கு காலையில் நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சுடர் நைட்டு சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சுடர் சொல்கிற நீ? எதுக்காக நீ உங்களோட கேப்டனை தொல்லை பண்ணிகிட்ருக்க? அவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? அவருக்கு எதுக்கு சிரமம் கொடுக்குற அப்படின்றாரு. இல்லைப்பா, சுடராக எதையும் போய் சொல்லலை, கேப்டனாக தான். சுடர் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு சுடரோட பிரச்சனை என்ன, சுடர் எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு முழு நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. சுடரை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சுடருக்கும் இல்லை, எனக்கும் கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. மகேஷோட அங்கிள் அவர் எவ்வளோ பாசமாக அன்பாக எல்லாருக்கிட்டே நடந்துக்கிறாங்க தெரியுமா? அதனால தான்ப்பா சுடர் இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு அத்தையை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டதுனால அவருமே ஹெல்ப் பண்ணார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ? இந்த அளவுக்கு மேலே அவர் அன்பும் பாசமாக வச்சுருக்காரா? அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இது வரைக்கும் நான் பார்க்க முடியாமே இருக்குது அப்படின்றாங்க. ஏங்க, எல்லாம் சரிதான், ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் நிறைய பேருக்கு இவள் அம்மா ஜெயிலில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி இவளை எப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அவருக்கெல்லாம் கூட அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் கூட எதுக்கு அவள் அம்மா ஜெயிலில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும், சொல்லி ஊரெல்லாம் இவளே தண்டூர் அடைச்சிடலான்னு இருக்கிறாளா அப்படின்னு அவங்க அத்தை பேசுகிறாங்க. சரிலாம், ஏன் குழந்தைகிட்ட இப்படி பேசுகிறேன்? ஆமாம் சுடர், நீ எதுக்காக அம்மா ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொன்ன அப்படின்றாங்க. அப்பா, சுடர் சொல்லாததுக்கு முன்னே அவருக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. அவர் தானேப்பா காப்பாற்றினாரு ஒரு நாள் அத்தையை கடத்தி வச்சிருந்தப்போ. அப்போவே போலீஸ் அத்தையை கூட்டிகிட்டு போனதா நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போவே அவருக்கு தெரியும்ப்பா இப்படி தான் சொல்லிட்டு. அதனால தான்ப்பா அதுக்கப்புறம் சுடர் என்ன எப்படின்னு சுடர் வருத்தப்படாத இருக்கணும்னு உங்களை மாதிரியே அவரும் சுடரை பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ சுடர்கிட்ட பேசுகிறாங்க. சுடர் ஒன்றும் தானாக சொல்லலைப்பா அப்படின்றாங்க. பார் சரலா, குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா? ஏற்கனவே அபியை காப்பாற்றினது அவர் தானே. நான் கூட இந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் போயிட்டேன். அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. விடு சரலா அப்படின்னு. சரிம்மா சுடர், உன் கேப்டன் ஏதாச்சும் பண்ணி பர்மிஷன் வாங்குறாரா பார்க்கலாம், அப்புறம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் பர்மிஷன் கிடைக்கலனா கூட நீ வருத்தப்படக்கூடாது, என்ன சரியா அப்படின்றாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சரி போய் தூங்குங்கன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கருணாவுக்கு விருந்து வாங்குற போகிற விஷயம் தெரிஞ்ச உடனே நியூஸில் எப்போ பார்த்தாரோ அப்போத்துலேருந்து ஏதாச்சும் அந்த அபியை பண்ணணும், வெற்றியும் இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இவ்வளோ நாளாக அந்த அபி மேலே அவ்வளோ கோவத்தோடு அவனை வச்சுருந்தோம். அந்த அபியை என்றைக்குமே அவன் நல்ல விதமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி தான் இருந்தான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவள் பரவாயில்ல வெளியில் போனதுக்கப்புறமா இவன் அந்த மாதிரி கிடையாது. அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் பேச மாட்டேன்றான், சைலண்ட்டாக இருக்கான். நம்மளை
ஏதாச்சும் நாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சால் கூட அதையும் நம்மளையும் செய்ய விட மாட்டேறான். ஏதாச்சும் ஒன்று செய்கிறான். என்ன ஆச்சு? ஜெயிலிருந்து அவளை வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறமா இவனுக்கு மனசு மாறிடுச்சா ஒரு வேளை? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசு மாறிடுச்சு. அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டாள்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் அந்த அபி முதல்ல இருந்தால் தானே. அவளை ஏற்கனவே ஜெயிலுக்கு போகாதது கொண்டே போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. இனிமேல் விட்டுறக்கூடாது, அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஸோ அவருக்கு நல்லாவே நிறைய ஆட்களை தெரியும். அப்போது அவருக்கு கால் பண்ணி ஜெயிலில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி ஜெயிலுக்கு இது இருக்கிற அபிக்கு ஜெயிலில் இருக்கிற அவளுக்கு விருது கொடுக்க போகிறாங்களா, அவள் அந்த விருதை வாங்கக்கூடாது, அவள் உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை ஜெயிலே முடிச்சுடு, நாளைக்கு காலையில் அவள் விருது வாங்கக்கூடாது, இன்றைக்கே அவளை போட்டு தள்ளிடுன்னு உடனே ஃபோன் பண்ணி விசாரித்து சொல்கிறாரு. உனக்கு வர வேண்டியது உன்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக சேரும் அப்படின்னு. ஓகே சார், முடிச்சுட்டா போச்சு, நீங்கள் சொல்லி எதை செய்யாமல் இருந்திருக்கிறோம், செஞ்சிடுறோம் அப்படின்னு அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யார் என்னன்னு கூட தெரியல. ஜெயிலில் தான் இருக்கிறாரா இல்லை வெளியிலேருந்து ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய போகிறாரா என்ன ஏதுன்னு கூட தெரியல. ஸோ கர்ணா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவருமே இதுக்கு எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விருது வாங்க போகிற சந்தோஷத்தில் அபியும் இருக்காங்க. எப்படியாச்சும் அம்மாவையும் போய் ஜெயிலில் பார்க்கணும், அதாவது விருது வாங்குகிற இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சுடரும் அவருடைய மாமாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போது ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா மகேஷை ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பாட்டி வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன கேப்டன் வரலையா மகேஷ் அப்படின்றாங்க. இல்லை அங்கிள் காலையில் இங்கே வெளியில் கிளம்பி போனார், இன்னும் வரலை, அதனால தான் என்னை பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏதோ முக்கியமான வேலை போல் இருக்குது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சுடரும் போகிறாங்க. சுடர் சேட் ஆகிடுறாங்க. கேப்டன் வந்து அவரை பார்க்கறதுக்கு அம்மாவை பார்க்கறதுக்காக பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டாரு, ஏதோ முக்கியமான வேலையாக போயிட்டாரு போல இருக்குது அப்படின்னு நம்மளை அப்போ அம்மாவை நம்ம பார்க்க முடியாதா, அவர் இன்றைக்கி எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருன்னு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க சுடர் வந்துட்டு. ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மதியம் லன்ச் டைம் சாப்பிட்டுட்டு சுடர் ரொம்பவே சேடாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வெற்றி வந்து மதிய சாப்பாடு லன்ச் வந்து கொடுக்குறதுக்காக வராங்க. சாரி மகேஷ், லேட் ஆகிடுச்சு, இந்த சாப்பாடு அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள், சுடர் எங்கே அப்படின்றாங்க. சுடர் சாப்பிட்டு முடிச்சுட்டா, அங்கே போய் உட்காந்துட்ருக்கா அப்படின்றாங்க. சரி மகேஷ், நீ போய் உட்காந்து சாப்பிடு, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, லன்ச் பீரியடு முடிஞ்சிட போது, நான் சுடர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி தருண், நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி வா மகேஷ்னு துணைக்கு கூட கூட்டிகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. இன்னொரு சைடு சுடர் சேடாக இருக்கா. ஓ, நான் இன்றைக்கி வரலை, அவன் அம்மா பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரலன்னு தான் இப்படி இருக்கா போல இருக்குன்றதை வெட்டிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. சுடர்கிட்ட வந்து நேராக நிற்கிறாங்க. சுடர் அப்படின்னு. கேப்டன் அப்படின்னு சுடரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன் கேப்டன் காலையில் நீங்கள் வரவே இல்லை, அம்மாவை பார்க்க ஜெயிலுக்கு போக, அதாவது வெளியில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்கள் வரவே இல்லையா, நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இதுக்கு தானே இப்படி மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, கேப்டன் உங்ககிட்ட முதல் முறையாக ஒன்று செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை எப்படி நான் செய்யாமல் போயிடுவேன், என் சுடர் தாங்க ஆசைப்பட்டதை செய்யாமல் நான் எப்படி இருப்பேன், இங்கே பார்த்தியா அப்படின்றாங்க. என்னது கேப்டன் இது அப்படின்றாங்க. இதை நீயும் மாமாவும் அம்மாவை பார்க்குறதுக்கான பர்மிஷன் லெட்டர், நாளைக்கு காலையில் நீங்கள் இதை போய் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை விருது வாங்குறத பார்த்துட்டு வர போகிற அப்படின்றாங்க. ஹை, நிஜமாவா கேப்டன் அப்படின்றாங்க. ஆமாம் சுடர், இங்கே பாரு அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்துட்டு சுடர் அந்த லெட்டரை கூட வாங்குறாங்களோ இல்லையோ, வெற்றியை முட்டி போட்டுட்டு அந்த லெட்டரை கொடுக்கும்போது அப்படியே ஹக் பண்ணி கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. இது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த பொண்ணு முதலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஸோ அவன் அம்மா மேலே இருக்கிற அன்பையும் மொத்தத்தையும் அவன் அம்மாவுக்கு செய்யணும்னு நினச்ச அத்தனை விஷயங்களையும் இப்போ நமக்கு செஞ்சுருக்கான்னு வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சந்தோஷப்படணும், அவங்க விருது வாங்குறத பார்க்கணுன்னு நினச்சாங்க. அது கேப்டனால தான் நடக்க போகுதுன்னு அவருக்கு இந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறாங்க சுடர் வந்துட்டு. தேங்க்ஸ் கேப்டன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், நீயும் உன் மாமாவும் போயிட்டு உன் அம்மாவை பார்த்துட்டு வாங்க என்ன அப்படின்றாங்க. நான் இது என்றைக்குமே மறக்க மாட்டேன் அங்கிள், பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. நீ என்ன அங்கிள் அங்கிள்னே கூப்பிட்ற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாங்க. சாரி, நான் தான் கேப்டன்னு கூப்பிட்றேன்ல அப்படின்றாங்க. நான் அப்படி கூப்பிடலாமா அவங்கள அப்படின்னு. நீங்கள் என் கண்ணுக்கு ஹீரோவாக தான் தெரியுறீங்க அப்படின்னு. சரி நீ கேப்டன்னே கூப்பிடு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீட்டையும் சொல்லிடுறாரு. என்னை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல முடியாது, அப்பாவை தானே அப்பான்னு கூப்பிடு
கூப்பிடணும், நான் ஏன் உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு சுடர் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு வெற்றியை அப்படி கூப்பிட சொல்கிறாரு. இனிமேல் நீ என்னை கேப்டன்னே கூப்பிடு, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரிங்க அங்கிள், சாரி கேப்டன், நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு லஞ்ச் பீரியடு பெல் அடிச்சிடுது. சுடரும் வெற்றிக்கிட்ட பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. என் பொண்ணு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. என் பார்வையில் தான் அவள் தப்பானவளாக இருக்கா, ஆனால் சுடர் பார்வையில் அவள் நல்லவளாக இருக்கா. அப்பா தப்பானவனாக இருக்கா, அப்பாவும் நல்லவர் தான்னு சுடருக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்றத வெற்றி அவரோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அம்மாவால் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்றத ஒரு நாள் கண்டிப்பாக சுடருக்கு சொல்லி புரிய வைப்பேன். அப்புறம் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு சுடரே முடிவு பண்ணிப்பா அப்படின்றத வெற்றி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் பாத்தியா தருண், நான் வந்துட்டு அப்போ நானும் மாமாவும் அம்மாவை போய் பார்க்குறதுக்கான பர்மிஷன் லெட்டரு கேப்டன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே மகேஷும் சரி தருணும் சரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஈவினிங் கிளாஸ் முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே சுடர் மாமா மாமான்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. எதுக்குடி இப்போ கத்துற அப்படின்றாங்க. எங்கள் மாமா அத்தை அப்படின்றாங்க. உள்ள ரூமில் தான் இருக்கார் அப்படின்னு உடனே சுடர் சொல்லடா என்ன விஷயம், எதுக்கு இப்படி இவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டுருக்க அப்படின்றாங்க. நீ கிளாஸில் மார்க்கு கூட ஏற்கனவே எடுத்துட்டியே, இப்போ என்ன புது சந்தோஷம் அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல மாமா, கேப்டன் அங்கிள் அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கி தர்றதுக்காக சொல்லியிருக்காருன்னு. இங்கே பார்த்தீங்களா, நீங்களும் நானும் போய் அம்மாவை பார்க்கறதுக்கான பர்மிஷன் லெட்டர், நம்ம நேரில் போய் அம்மாவை பார்க்க போகிறோம், அவங்க விருது வாங்குறத பார்க்க போகிறோம் மாமா அப்படின்றாங்க. நிஜமாவா சொல்கிறார் அப்படின்றாங்க. ஏய் உண்மையிலே தான் சொல்கிறியா அப்படின்னு அவங்களோட அத்தையும் கேட்குறாங்க. ஆமாம்மா, கேப்டன் தான் இது அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார், நான் கூட பார்த்தேன் அப்படின்றாங்க. அதோட சுடர் மாமா இந்தாங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. சுடர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா. ஏற்கனவே திட்டுத்தனமாக அபியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதனால் இந்த விஷயத்தில் சரளாவும் எதுவுமே செய்கிறது கிடையாது. இப்போ அதை பத்திரமா வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடரும் அவருடைய மாமாவும். நாளைக்கு காலையில் போக போகிறோன்னு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது சுடர் எப்போ விடியோன்னே காத்துட்ருக்காங்க. அம்மாவை பார்க்க போகிறோம், அம்மாவும் நாளைக்கு உங்களை நாங்கள் பார்க்க வர போகிறோம், இது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது, நாங்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டேங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது பேசிக்கிட்டே தனக்கு தானே சுடர் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை அசந்துடுறாங்க. விடிய காலையிலே எழுந்திரிச்சு ரெடியாக நிற்கிறாங்க. அவருடைய மாமாவும் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இங்கே கண்ணா வந்துட்டு இன்னொரு சைடு எல்லாம் ரெடியாக பக்காவா முடிச்சிட்டியா கதையை, இன்றைக்கி விருது வாங்கக்கூடாது, உங்ககிட்டேருந்து ஃபோன் வரேன்னு ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் ஃபோனே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கருணாவும் கேட்டுட்ருக்காங்க. நேற்று ஃபுல்லாக உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படின்னு. அப்போ தான் இந்த ஆள் வந்துட்டு சாரி சார் என்னால் எதுவும் செய்ய முடியல, ஜெயிலில் நிறைய பாதுகாப்பு இருக்குது அபிக்கு, ஸோ அவ்வளோ கிட்ட கூட நெருங்க முடியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணால் முடியல அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை, உன்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் வேறு ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. இப்போ அவள் விருது வாங்க போகிறா, சந்தோஷமாக இருக்க போகிறா, அவளுக்கெல்லாம் அந்த விருதை வாங்கிறது கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவனால் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கர்ணா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, விருது வாங்கிட்டு கூட திரும்பவும் ஜெயிலுக்கு உயிரோடு போகக்கூடாதுன்னு அடுத்து வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் வேறு ஆளுன்னு சொல்லிட்டு கர்ணா வேறு ஆளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வெற்றி எதுக்காக அபி மேலே அந்த அளவுக்கு கோவப்படணும், ஸோ கர்ணா தான் கோவப்படணும், தப்பு பண்ணவரும் அவரே தான் பார்வதியையும் கொலை பண்ணார், தேவையில்லாமல் அபி மேலே கோவப்படுறாரு. அபி உயிரோடு இருந்தால் எங்கே எல்லா உண்மையும் வெளியில் வந்துடுமோன்னு அவர் பயப்படுறதுனால, அவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அபியை பழி வாங்கணும்னு துடிக்கிறதுக்கான காரணம். வெற்றியையும் அப்படி மாற்றி வச்சுருந்தாரு. ஆனால் வெற்றிக்கு அபி மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவர் இப்போது சரியாக தான் புரிஞ்சிட்ருக்காரு. என்றைக்கு சுடரை பார்த்தாங்களோ தான் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அபி நல்லவங்க அப்படின்றத வெற்றிக்கு புரிய வச்சுக்கிட்டே வராங்க. கூடிய சீக்கிரம் முழுசாக வெற்றி புரிஞ்சுக்கிற நாளும் வரும். அன்னைக்கு கர்ணா தன்னந்தனியாக தான் நிற்க போகிறாரு. ஸோ வெற்றியை தான் அபியை வெளியில் கொண்டு வரத்துக்கு முழு காரணமாக இருக்க போகிறாங்க. அதுவும் சுடர் மூலயமா. சுடர் ஆசைப்பட்ட விஷயங்களை இப்போவே வெற்றி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அம்மு வெளியில் வரணும், நீங்கள் எப்படியாச்சும் அம்மு வெளியில் கொண்டு வாங்க கேப்டன், உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சுடர் கண்டிப்பாக ஒரு நாள் கேட்க போகிறாங்க. அதை வெற்றி நிறைவேற்றி தான் கொடுக்க போகிறாரு. அன்னைக்கு வர்ணாவுக்கு வெற்றியோடைய முகமும் சுடருடைய முகமும், அது மட்டும் இல்லாமல் அபியோட முகம் உண்மையான முகம் இதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சுப்பார். அவர் தெரிஞ்ச அன்னைக்கு தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிற்க போகிறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி எந்த தப்பும் பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் கர்ணான்ற அவருடைய முகத்தறியை கிழிக்க தான் போகிறாங்க அபி. இந்த நாள் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. இவங்க கிளம்புறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனில் ப்ராப்பராக செக்யூரிட்டியோட அவ்வளோ சேஃபாக செக்யூரிட்டியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அபியும் இங்கிறது விருது வாங்குறதுக்காக ஜெயிலிருந்து
கூட்டிகிட்டு போகிறதுக்காக மேமும் அபிகிட்ட பேசி ஸோ கிளம்பி போக போகிறாங்க. அபியை தவிர ஜெயிலேருந்து வேறு யாருமே போகலை. குமுதா கூட வருத்தப்படுறாங்க, நீ விருது வாங்குறத என்னால் நேரில் பார்க்க முடியல அப்படின்னு. இருந்தாலும் வாங்கிட்டு நேராக இங்கே தானே வர போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு சுடரும் அவருடைய மாமாவும் கிளம்பிடுறாங்க. இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சுடர் விருது வாங்குறத பார்த்து எப்படி சந்தோஷப்பட போகிறாங்க, இல்லை காரணம் ஏதாச்சும் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.